அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தினம் ஒரு செய்தி மருத்துவமனை பற்றி வந்திருக்கும். மருத்துவமனை சாதனை பற்றி வராது, மருத்துவமனை அவலத்தை பற்றிய தினம் ஒரு செய்தி நீங்கள் எல்லா நாளிதழையும் பார்க்கலாம், ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை ஒன்று இருக்கிறதா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அமைச்சர் அடிக்கடி ஆய்வுக்கு போகிறார் அப்படின்ற விஷயம்தான் வரும். அப்படிப்பட்ட துறையை பற்றி இன்னைக்கு ஒரு நாளிதழ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் ஒரு பெரிய ஒரு கட்டம் கட்டியும் அது எந்த அளவுக்கு லஞ்ச லாவணியம் ஊழலில் பிரித்து இருக்கு, எந்த அளவுக்கு நடந்திருக்குன்ற ஒரு பாக்ஸ் போட்டு இவ்வளோக்கு விலைப்பட்டியலே அவங்க இறக்குற நெருக்கி போட்டிருக்காங்க. இது இருந்தால் தான் இந்த மருத்துவமனைக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். எப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. கார்த்தியான் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறகுது, அனஸ்தேசியா மருத்துவர் மூலமாக ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையை காட்டக்கூடிய வார்டு பாய்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3000 ரூபா கட்டணும். அது 2 பேர் வருவாங்க, தலைக்கு 1500 ரூபா இருக்கணும். இப்போ அந்த குடும்பத்தார் கொஞ்சம் வசதியாக இருந்தாங்கன்னா அது 10,000 வரைக்கும்லாம் கேட்கக்கூடிய லெவலில் இருக்குது. ஸோ அவங்களோட வசதி லெவலில் பொறுத்தா அங்கேயே முடிவு செய்யப்படுகிறது. அது தொடர்பாக ஒரு டேப்லெட் காலம் போட்டுருந்தாங்க. எப்படின்னா வார்டு பாய்னா குழந்தை பராமரிப்பு இவங்களாம் 500லேருந்து 3000 வரைக்கும். அதே மாதிரி நர்ஸு, பிரசவ உதவி நர்ஸுகள், இந்த பிரசவ உதவி, குழந்தை குளிப்பாட்டுறது, இந்த மாதிரிலாம் 500லேருந்து 1000. தூய்மை பணியாளர்கள்லாம் கழிவறையாவது டாய்லெட் கழுவுறது, வார்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இவங்களுக்கு 20லேருந்து 50 ரூபா. வாட்ச்மேனுக்கு 100 ரூபா. இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய ஒரு விலைப்பட்டியல்னு சொல்லலாம். இதுதான். ஏன்னா லஞ்சங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விலைப்பட்டியலாக எல்லா மருத்துவமனையும் இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றது. மேலும் என்ன சொல்றாங்கன்னா இது தொடர்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையில் கேட்டிருக்காங்க, அதிகாரி இருக்கும்போது நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பணம் கொடுக்காவிட்டால் இங்கே ஒரு சரியாக மருத்துவம் பார்க்க மாட்டார்களா அப்படி ஒரு அச்சத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பணம் கொடுத்தா தான் அவங்களுடைய முன்னுரிமை எல்லாமே அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அதனால பணம் கொடுக்காம அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசு மருத்துவமனை ஏழைகளுக்காகவும் எளிமையானவர்களுக்காக தான் செயல்படுதுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த மருத்துவமனையில் இவ்வளவு தூரம் லஞ்ச லாவணை தலைவலித்தாடுது. இதனால மக்களுக்கு இந்த மருத்துவமனை இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகுதுன்னு சொல்ல வருத்தம் தான் அதிகமாக வருது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இதே நாளிதழில் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், 4 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் சாதனை. அது கிட்டத்தட்ட பல மாநிலங்களுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நாங்கள் தான் முதலிடம் வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 500க்கும் மேற்பட்ட விருதுகள் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஹெட்லைன்ஸோட ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நல்ல விஷயம்தான். அந்த மாதிரியான சாதனைகள் நடக்கும் பொழுது நம்ம அந்த அரசுக்கு பாராட்டுதலை நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஏன்னா குழந்தைகள் இறப்பு விகிதமெல்லாம் இன்னைக்கு பெருமளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த டேட்டாலாம் போட்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க. இதை தமிழக அரசு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இன்னைக்கு அதை பகிர்ந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் அந்த செய்தியை. சாதனை பண்ணும் பொழுது நம்ம அரசை வாழ்த்துவது என்பது நம்மளுடைய கடமை தான், வாழ்த்தலாம். ஆனால் அதை வாழ்த்தலாம் என்கும் பொழுது ஒரு பின்னாடி பல கேள்விகள் இதில் நமக்கு வருது. என்ன கேள்விகள்லாம் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் 2 சம்பவத்தை மட்டும் இப்போ நான் மேஜராக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஊழல் பட்டியல், எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய ஊழல் பட்டியல். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சம்பவம் நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அது சென்னை ஜிஹெச், அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம். ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஜிஹெச் அப்படிங்கிறது, அந்த ஜிஹெச்சை நம்ம பார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஜிஹெச்சினுடைய விஸ்தீரணம், அதனுடைய இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பெரிய ஜிஹெச்சுங்கிறது தெரியும். அந்த ஜிஹெச்சுக்குள்ளார ஒரு போலி டாக்டர் போனாராம். 2 நாள் அந்த டாக்டர் அந்த ஜிஹெச்சில் போய் தன்னோட ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு டியூட்டி டாக்டர்னுடைய ஒரு ரோலை அவர் எடுத்துட்டு அந்த வேலையை அந்த டாக்டராகவே அவர் மாறி நடித்து அங்கேருந்து அங்கே வந்த பேஷண்ட்டினுடைய ஒரு பெண்ணிடமிருந்து நகையை களவாடி கொண்டு போயிருக்கிறார். அவர் நகையை களவாடி கொண்டு போன பிறகுதான் அவர் போலி டாக்டர்னே தெரிஞ்சதான். போலீஸ்காரங்க சிசிடிவி வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்களாம். இப்படிங்கிற அந்த செய்தியை படித்தேன். அப்போ பேஷண்ட்டுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது? 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு பெரிய அரசு மருத்துவமனைக்குள்ள ஒரு போலி டாக்டர் உள்ளே வந்து திருடிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது இது அசிங்கமாக இல்லையா? முதல்ல. 2வது, இன்னைக்கு நிறைய குழந்தைகள் களவாடி சென்றிருக்கிறார்கள், குழந்தை திருட்டு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் குழந்தையை திருடி விற்கிறாங்கன்ட்டு. ஏதோ ஒரு வார்டில் இன்னைக்கு குழந்தைகள்லாம் இன்னைக்கு நிறைய எல்லாமே இருக்குல்ல, அங்கே குழந்தைய திருடிட்டு போய் விற்றாங்கன்னா என்ன தெரியும்?
இப்படி பாதுகாப்பற்ற நிலையில தான் ஒரு அரசு மருத்துவமனை இன்னைக்கு இருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு வருது. அது எப்படி தெரியாம இருக்கும்? ஒரு அந்த அது அவருக்கு கீழே வேலை செய்கிற அந்த நர்ஸுகள் இருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அது எப்படி யாருக்குமே தெரியாமல் அவர் வந்து இங்கே போனார்? அப்போ இதற்கு யாரெல்லாம் அங்கே உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா, இன்னும் ஒரு பெரிய லஞ்ச லாவண்யம் அங்கே நடமாடுகிறது. இல்லாட்டா எப்படி இப்படி இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்துக்குள்ளார நீங்கள் போய் இந்த மாதிரி இருந்துட்டு வர முடியுமா? அங்கே போய் இருக்க முடியுது அப்படின்னா அது நடந்திருக்குல்ல. ஏற்கனவே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அவர் ஏன் இந்த ஞானசேகரன் உள்ளே போனாருங்கிறதுக்கு இது வரைக்கும் யார்கிட்டையுமே கேள்வி கிடையாது, பதில் கிடையாது. அவருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி, ஏன்னா அவங்க மனைவி அங்கே வேலை பார்த்தாங்க, அதனால அவர் அங்கே போனார் அப்படிங்கிற பதிலை இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து நாளைக்கு இது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை நடந்திருக்கிறது. இதை பற்றி யாரும் இதுவரை வாய் திறக்கவில்லை. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியல. மாசுதான் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லையா? இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதை பற்ற ஊழல் பற்றி வந்திருக்கு. சென்னை எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய ஊழல்கள். அப்போ இன்றைக்கி ஒரு சாதாரணமாக எனக்கு மருத்துவ வசதி இல்லை, அதாவது என்னால் மருத்துவத்திற்காக செலவு செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு குழந்தை பேருக்கு செலவு செய்ய வேண்டும் என்றால் எதற்காக அரசு மருத்துவமனைக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. எப்படி அவங்களால முடியலைங்கிறதுனால தான் நாங்கள் வந்திருக்காங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அட்மின் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் தான் அதை விட பியூட்டியாக இருந்தது எனக்கு. அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே யாரும் பணம் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், ஆனால் இதை எங்களால் தடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் சிசிடிவியெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் கரெக்டான ஆளை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் ஒரு பதிலா? அப்போ இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எந்த துறைக்கு இருக்குது? நீங்கள் சுகாதாரத்துறை இன்றைக்கி தமிழகத்திலேயே முதலிடம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வார்கள்? அப்போ எதை சாதனையாக எடுத்துக்கொள்வது? அப்போ இதை சாதனையாக எடுத்து இதுவும் முன்மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? அப்படிங்கக்கூடிய கேள்வி நம்ம இந்த இடத்துல வர. சாதனைகளை மட்டுமே பட்டியலிட்டு சொல்லிக்கொள்ள கொண்டிருந்த அரசு வேதனையாக நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை ஏன் கண்டு கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு. அது வெறும் ஸ்டிக்கர் ஒட்டியே இன்னைக்கு வந்து இந்த அரசு போய்கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுகளை இன்று கடந்து விட்டது. இப்போ பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளில் கூட ஒரு 3-4 மாவட்டங்கள்லேருந்து வந்த செய்தி என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கரண்ட் கட்டு, அதனால் இவ்வளோ பேர் இந்த நோயாளிகள் அவதி விட்டுறனர், வரவே இல்லை கரண்ட் 2 மணி நேரமும். ஒருவேளை அந்த கரண்ட்டு கட்டான அந்த நேரத்தில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஆக்சிஜன் இதெல்லாம் கட்டானா அந்த உயிரே போயிருக்குமே. அப்போ அந்த உயிருக்கான விலை இவங்க உள்ள தான் வச்சுருக்காங்களா? ஜெனரேட்டர் கூட இல்லாமல் ஒரு அரசு மருத்துவமனையா இப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுகிறது இல்லை. இதே போன்ற ஒரு அவலம் வந்து எதிர்க்கட்சியினர் ஆட்சியில் இருந்தது போது வந்திருந்தா இன்னைக்கு திமுக சும்மா இருந்திருக்குமா? அப்போ இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மாசு எங்கே இருக்காருன்னே தெரியல. காலைல வாக்கிங் போகிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கார் போல இருக்கு. நான் அவர் அப்பப்போ அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறது நம்ம கூட பார்த்தோம். முதல்வருக்கு இணையாக இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி வீடியோ போடுறது மாசு தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அவலத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து முதலிடம் தமிழகம் அப்படி என்று போடுவது என்பது யாரை ஏமாற்ற அப்படிங்கக்கூடிய கேள்வி தான் வருது. இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண், ஒரு குழந்தை பெற்ற ஒரு பெண் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஃபேன் கலண்டு கீழே விழுந்ததையும் நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி மருந்துகள் பற்றாக்குறை என்ற செய்தி வந்தது, ஆனால் தொடர்ந்து மாசு அதை மறுத்து வந்தார், அதையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆக்சிஜன் அந்த முகமூடி இல்லாமல் அதற்கு வந்து அதுக்கு பதிலாக பேப்பர் கப்பை வந்து கட்டி வச்ச கொடுமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ட்ரிப்ஸு போடுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அவங்களே பேஷண்ட்டோட அட்டெண்டரே செஞ்சது, இந்த மாதிரி பல அவலங்கள் தொடர்ந்து வந்ததை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அது எதுக்குமே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணாமல் அதை எதையும் சரி செய்யாமல் இன்னைக்கு வந்து நாங்கள் தான் முதலிடம் அப்படி என்பதை சொல்லிக்கொள்வது எப்படி எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய ஊழல்களையும் மற்ற அவலங்களையும் மறைத்து நாங்கள் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறார்களோ அதே போல தான் சுகாதாரத்துறையிலும் இன்னைக்கு இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அரசை வந்து அகற்றுவதற்கான வேலையை செய்வதற்கு வீதியில் இறங்க வேண்டும்.